விஜய்க்காக உதயநிதி ஸ்டாலினை திமுக வந்து மறைத்து வைத்திருக்கு, ஒளித்து வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். விஜயை பார்த்து திமுக வந்து எந்த அளவுக்கு பயப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் இவங்க செய்கிற விஷயங்களே வந்து கிளியராக தெரிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப கூஸ்பம்ஸான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் யாரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவின் பயம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. ஸோ திமுகவோட சினாரியோ எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் மெயின் பில்லர்ஸ் திமுகவோட மெயின் பில்லர்ஸே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிஎம் ஸ்டாலின் அவர்களும் இவங்க ரெண்டு பேரையும் முன்னிலைப்படுத்தி தான் வந்து பிரச்சாரங்கள் அதுக்கப்புறமா வந்து வாக்குகளை சேகரிக்கலாம் அப்படிங்கிற பிளானை வந்து பண்ணியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமா இளைஞர்களோட வாக்கும் ஸ்டாலின் அவர்கள் மூலமா தமிழக மக்களோட வாக்குகளையும் பெறலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருந்தாங்க. விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சியை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு 4 மாசமா வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலினை பத்தி நியூஸே வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு லைம்லைட்லேயே வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க ட்விட்டர் பேஜிலும் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலினை விட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிகமான லைம்லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல பேனர் எந்த இடத்துல நிகழ்ச்சி நடந்தாலும் வந்து சிஎம் ஸ்டாலின் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் அந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி வந்து அதிகரித்திருப்பதால் இந்த சமயத்துல திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்கும் போது அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமா அமையும். திமுகவோட எதிர் வாக்குகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எடுத்துருவாங்க. அதனால இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு லைம் லைட் வேணாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழே அமைதியா இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து திமுகவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அவரோட லைம்லைட் வந்து ரொம்ப கம்மி பண்ணப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட லைம்லைட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பா கேம்பெயின் நடத்தி அதுக்கப்புறமா வந்து புது புது திட்டங்களை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முழு ஃபோக்கஸ் வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது தான் வந்து இருக்கிறது. ஸோ திரு விஜய் அவர்கள் வந்ததால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம்லைட் வந்து திமுக ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து கம்மி பண்ணியிருக்கு. இது ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்ததால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம்லைட்டை கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து விஜய் அவர்களுக்கும் இளைஞர்களோட வாக்கு வந்து இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞர்களோட வாக்குகள் வந்து இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து திரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணா அவர் வந்து அவரோட ஸ்பீச் வந்து பேசலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட விஜய் அவர்களோட செல்வாக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அரசியல் ரீதியாகவும் சரி பிரபல ரீதியாகவும் சரி விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம். இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு திமுக ஆட்சியை கவிழ்வதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம்லைட் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வாரிசு அரசியல் வேற போய்கொண்டு இருக்கு. இந்த வாரிசு அரசியல் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமான தூளாக யூஸ் பண்ணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சி பாசிச திமுக அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சாலே தமிழக மக்களுக்கு வந்து திமுக மீது வந்து எதிர்ப்பு அதிகரித்து விடும். அதனால தமிழக மக்கள் வந்து திமுகவோட வாக்கு சதவீதத்தை கம்மி பண்ணி எதிர்கட்சிகள் அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம்லைட்டை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு லைம்லைட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல ரைட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய்க்காக உதயநிதி ஸ்டாலினை திமுக வந்து மறைத்து வைத்திருக்கு, ஒளித்து வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். விஜயை பார்த்து திமுக வந்து எந்த அளவுக்கு பயப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் இவங்க செய்கிற விஷயங்களே வந்து கிளியராக தெரிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப கூஸ்பம்ஸான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது.
அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் யாரு கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவின் பயம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. ஸோ திமுகவோட சினாரியோ எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் மெயின் பில்லர்ஸ் திமுகவோட மெயின் பில்லர்ஸே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிஎம் ஸ்டாலின் அவர்களும் இவங்க 2 பேரையும் முன்னிலைப்படுத்தி தான் வந்து பிரச்சாரங்கள் அதுக்கப்புறமா வந்து வாக்குகளை சேகரிக்கலாம் அப்படிங்கிற பிளானை வந்து பண்ணியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமா வந்து இளைஞர்களோட வாக்கும் ஸ்டாலின் அவர்கள் மூலமா தமிழக மக்களோட வாக்குகளையும் பெறலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருந்தாங்க. விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சியை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு 4 மாசமா வந்து நீங்க உதயநிதி ஸ்டாலினை பத்தி நியூஸே வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு லைம்லைட்லேயே வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க ட்விட்டர் பேஜிலும் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலினை விட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிகமான லைம்லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல பேனர் எந்த இடத்துல நிகழ்ச்சி நடந்தாலும் வந்து சிஎம் ஸ்டாலின் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் அந்த அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி வந்து அதிகரித்திருப்பதால் இந்த சமயத்துல திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்கும் போது அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமா அமையும். திமுகவோட எதிர் வாக்குகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து திரு விஜய் அவர்களை வந்து எடுத்துடுவாங்க. அதனால இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு லைம் லைட் வேணாம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழே அமைதியா இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து திமுகவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அவரோட லைம்லைட் வந்து ரொம்ப கம்மி பண்ணப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட லைம்லைட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பா கேம்பெயின் நடத்தி அதுக்கப்புறமா வந்து புது புது திட்டங்களை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முழு ஃபோக்கஸ் வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது தான் வந்து இருக்கிறது. ஸோ திரு விஜய் அவர்கள் வந்ததால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம்லைட் வந்து திமுக ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து கம்மி பண்ணியிருக்கு. இது ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்ததால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம்லைட்டை கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து விஜய் அவர்களுக்கும் இளைஞர்களோட வாக்கு வந்து இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞர்களோட வாக்குகள் வந்து இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து திரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணா அவர் வந்து அவரோட ஸ்பீச் வந்து பேசினா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட விஜய் அவர்களோட செல்வாக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அரசியல் ரீதியாகவும் சரி பிரபல ரீதியாகவும் சரி விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம். இதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு திமுக ஆட்சியை கவிழ்வதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம்லைட் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வாரிசு அரசியல் வேற போய்கொண்டு இருக்கு. இந்த வாரிசு அரசியல் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப முக்கியமான டூலாக யூஸ் பண்ணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னர் ஆட்சி பாசிச திமுக அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிச்சாலே தமிழக மக்களுக்கு வந்து திமுக மீது வந்து எதிர்ப்பு அதிகரித்து விடும். அதனால தமிழக மக்கள் வந்து திமுகவோட வாக்கு சதவீதத்தை கம்மி பண்ணி எதிர்கட்சிகள் அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம்லைட்டை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு லைம்லைட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல ரைட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.